விஜய் மாமா மரிய வில்சன் சொன்னதும் அதிர்ந்த சட்டசபை. முதல்வர் தந்த ரியாக்ஷன். இன்றைய தினம் தமிழ்நாடு பட்ஜெட் நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். அப்போது பல்வேறு துறைகள் குறித்தும் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் பாசமுடன் விஜய் மாமா என அழைக்கும் குழந்தை செல்வங்கள் குறித்து முதல்வர் விஜய் நாள்தோறும் யோசித்து வருவதாக குறிப்பிட்டார். மாநில நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். குறிப்பாக பள்ளி, கல்வி மற்றும் உயர்கல்வி சார்ந்த பல முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு உள்ளதாகவும் +2 அடிப்படையிலே மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விஜய் மாமா என்று பாசம் பொங்க அழைக்கும் குழந்தை செல்வங்கள் பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் முதல்வர் விஜய். அந்த குழந்தை செல்வங்கள் தினமும் வரும் அங்கன்வாடி மையங்கள் ஆர்வலர்களுக்கான ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும், மையங்களுக்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதை உறுதி செய்யவும் பாதுகாப்பான குடிநீர், மின்சார இணைப்பு, கழிவறைகள் வசதிகள் கொண்ட 500 அங்கன்வாடி மையங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும் என தெரிவித்துள்ளார். குழந்தைகள் விஜய் மாமா என பாசத்தோடு அழைப்பதாக மரிய வில்சன் சொன்னபோது சட்டசபை அதிர்ந்தது. அனைத்து தாவேகா எம்எல்ஏக்களும் மேஜைகளை தட்டி வரவேற்றனர். அப்போது விஜய் பொறுமையாக பட்ஜெட் அறிவிப்புகளை கேட்டு வந்தார்.